السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அர்ரியாதுல் பதிஆ கிதாபு நாம் படித்து வருகின்றோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கற்ற இல்மின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அருமையான மாணவ மாணவிய கண்மணிகளே, இன்று நாம் 37வது பாடத்தை பார்க்க இருக்கின்றோம். 37வது பாடம் எது சம்பந்தப்பட்டது என்றால், கஃபன் மற்றும் மையத்து தொழுகை மற்றும் நல்லடக்கம். இதை பற்றி விளக்கி தரக்கூடிய ஒரு பாடம்தான் இந்த 37வது பாடம் என்பது. அருமையானவர்களே, நாம் கிதாபுல் ஜனாயிஸ் ரியாதுல் பதியாவில் கிதாபுல் ஜனாயிஸ் என்ற அந்த தொகுப்பை தான் பார்த்து வருகிறோம். இதற்கு முந்திய பாடமாக மையத்தை குளிப்பாட்டும் முறைகளை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். குளிப்பாட்டிய பிறகு எப்படி கஃன் இடுதல், அதற்கு பிறகு எப்படி மையத்து தொழுகை தொழுகுதல், பிறகு நல்லடக்கம் செய்யுதல், இதை பற்றி தான் நாம் இங்கே பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்னதாக இந்த குழியுடைய அமைப்புகளை எல்லாம், ஒரு மையத்தை கஃன் இட்டு விட்டால் இப்படி தான் மையத்து இருக்கும். அதற்கு பிறகு அந்த மையத்தை தொழுக வைக்கிறது. பிறகு பார்த்தீங்கன்னா மையத்தை அடக்கம் செய்யும் பொழுது அந்த குழியுடைய அமைப்பு இப்படி இருக்கணும். ஏன்னா குழியுடைய அமைப்பு உங்களுக்கு 2 விதமாக சொல்லப்படுகிறது. அல்லஹது என்ற ஒரு பெயர், இன்னொன்று அஷ்ஷக்கு என்ற ஒரு பெயர். லஹதுனா இதற்கு தமிழ் வழக்கில் பிள்ளை குழி என்று சொல்லுவார்கள். அந்த பிள்ளை குழியுடைய அமைப்பு இப்படி தான் இருக்கும். பாருங்க, உள்ள ஒரு குழி இருக்குதா ஓரத்தில், இது லஹது என்று சொல்லப்படும். ஷக்கு அப்படின்னு சொன்னா நடுக்குழி என்று சொல்லலாம். அதாவது முதல்ல ஒரு குழி தோண்டிடணும். தோண்டிட்டு அதனுடைய மத்தியில, அந்த குழிக்கு மத்தியில உள்ள ஒரு நடுவுல ஒரு குழி போட்டுக்கிடணும். இதற்கு ஷக்கு. லஹது எங்க செய்யப்படும் அப்படின்னா, எந்த இடத்துல அந்த பூமி அடர்த்தியான பூமியாக இருக்கிறதோ அங்க லஹது தோண்டப்படும். ஷக்கு மிருதுவான பூமியாக இருந்தால் ஷக்கு. ஏன்னா இங்க லஹது போட்டோம் அப்படின்னு சொன்னா மேலும் மேலும் மணல் என்ன செய்யும், கீழே சாஞ்சிக்கிட்டே இருக்கும், கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஒழுங்கா நம்ம குழியை தோண்ட முடியாது. அதனால இதே மாதிரி பகுதியில, மிருதுவான பகுதியில ஷக்கும், அடர்த்தியான பகுதியில லஹதும் செய்யப்படும். ஹைர். வாருங்கள், இப்பொழுது நாம் பாடத்தை கவனிக்கலாம். அருமையானவர்களே, கிதாபுல் ஜனாயிஸ்ல இன்று நம்ம படிக்கக்கூடிய இபாரத்துடைய தொடக்கம் எங்க அப்படின்னா, யுக்ஃபனுல் மையித்து, இன்னும் மையத்து கஃனிடப்படும். கஃன் அப்படின்னா அசல்ல பொதியுதல், ஆடையால் சுருட்டுதல், இது போன்ற அர்த்தம் அதற்கு வருகிறது. ஃபீமா யஜூசு லஹு ஃபி ஹயாத்திஹி, ஒருவன் உயிர் வாழக்கூடிய சமயத்துல என்ன ஆடைகளை அவன் பயன்படுத்தி கொண்டானோ அதே ஆடையிலேயே கஃனிடப்படும். இதுல இருந்து தான் அவங்களுக்கு பாடம் தொடங்குது. மீண்டும் ஒரு முறை, இந்த கிதாபுல் ஜனாயிஸ்ல நாம் படித்து வரக்கூடிய முக்கியமான விஷயம் இதுதான். முஸ்லிமான மையத்திற்கு முஸ்லிம்கள் செய்ய வேண்டிய கடமைகள். குல்லு மையத்தின் மினல் முஸ்லிமீன ஏஜிபு, முஸ்லிம்கள்ல இருந்து இறந்துவிட்ட ஒவ்வொருவருக்கும் நிறைவேற்றுவது, பின்வரக்கூடிய இந்த விஷயங்கள் செய்வது வாஜிபாகும். உசுலுகு, ஒன்று அதை குளிப்பாட்டுதல், இது நம்ம படித்து முடிச்சிட்டோம். இரண்டாவது தக்ஃபீனுஹு, அதாவது அதை கஃன் இடுதல். மூன்றாவது அஸ்ஸலாத்து அலைஹி, அதன் மீது தொழுகை நடத்துதல். நான்காவது தஃப்னுஹு, அதனை அடக்கம் செய்யுதல். இப்படி இந்த 3 பற்றி தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்திலே பார்க்க இருக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வயுக்ஃபனுல் மையித்து, மையத்து இன்னும் கஃனிடப்படும். ஃபீமா யஜூசு லஹு ஃபி ஹயாத்திஹி, அந்த மையத்து ஹயாத்தாக இருக்கும் அந்த காலத்திலே அதற்கு எது ஜாயிஸ் ஆகுமோ அந்த விஷயத்தில். லுபுசுஹு, அணியுதல். மினசியாபி, ஆடையில் நின்றும். எதை அணிவது
அந்த மையத்து ஹயாத்தாக இருக்கும் காலத்திலே அதற்கு எது ஜாயிஸ் ஆகுமோ அந்த ஒன்றை கொண்டு மையத்தை கஃனிடப்படும். புரியுதா? அப்போ இங்க இருந்து உங்களுக்கு ஒரு மையத்தை எப்படி கஃனிடணும், அதற்கு ஆடைகள் எப்படி இருக்கணும் என்பதை பற்றி விளக்கம் தருகின்றார்கள். குறைந்தபட்சம் அகல்லுல் கஃன், கஃனுடைய குறைந்த அளவு என்ன, அதுல பரிபூர்ணம் என்ன, இதை பற்றி நமக்கு என்ன செய்றாங்க முசன்னிப் அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். அதே போல ஒருவர் இஹ்ராமுடைய நிலையில் மௌத்தாகிவிட்டால், ஒரு ஆண் இஹ்ராமுடைய நிலையில் மௌத்தாகிவிட்டால் அவருடைய தலை திறக்கப்பட்ட நிலையில கஃன் இருக்கணும். ஒரு பெண் இஹ்ராமுடைய நிலையில் மரணித்து விட்டால் என்றால் அவர்களுடைய முகம் திறக்கப்பட்ட நிலையில் கஃனுடைய அமைப்பு இருக்கணும். இதை பற்றியும் நமக்கு முசன்னிப் அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். அதே போல ஒரு ஆணுக்கான கஃனுடைய ஆடையின் எண்ணிக்கை என்ன, பெண்களுக்கான கஃனுடைய ஆடையின் எண்ணிக்கை என்ன, மேலும் அதில் பேண வேண்டிய சுன்னத்தான விஷயங்கள் என்னென்ன, இதையெல்லாம் பற்றி தான் நமக்கு நூல் ஆசிரியர் அவர்கள் இந்த கஃனுடைய பகுதியில் தெளிவுபடுத்துகின்றார்கள். வாருங்கள். வயுக்ஃபனுல் மையித்து ஃபீமா யஜூசு லஹு ஃபி ஹயாத்திஹி லுபுசுஹு மினஸ் சியாபி, ஆடையில் நின்றும் எதை அணிதல் ஒரு மையத் ஹயாத்தாக இருக்கும் காலத்திலே எது எது அதற்கு அந்த மையத்துக்கு ஜாயிஸ் ஆகுமா அதை கொண்டு அந்த மையத்தை கஃனிடப்படும். வல் அபியது அஃதலு மின் கைரிஹி, மற்ற ஆடைகளை விட, இந்த ஹூடைய லமீர் அபியல், அது அல்லாததை விட அபியலான ஆடை ஆக சிறந்ததாக இருக்கிறது. வல் கதீமுல் மகசூலு அவுலா மினல் ஜதீதி, புத்தம் புதிய ஆடையை விட கழுகப்பட்ட பழைய ஆடை அவுலா மிகவும் ஏற்றமானது. வஅகல்லுல் கஃபனி லிஃபாஃபத்துன் வாஹிதத்துன், கஃனில் ஆக குறைந்த அளவாகிறது லிஃபாஃபா. லிஃபாஃபா என்றால் பெரிய போர்வை போன்ற ஒரு ஆடைக்கு சொல்லப்படும், பெரிய விரிப்பு ஆடை. வாஹிதத்துன், ஒரே ஒரு லிஃபாஃபா, பெரிய ஒரு ஆடை கஃன்ல ஆக குறைந்த ஒரு அளவாகும். எந்த அளவுக்கு அது பெரிய ஆடை அப்படின்னா, தஸ்துரு ஜமீ அல் பதனி, உடல் உறுப்புகள் அனைத்தையுமே அது மறைக்குமே, அப்படிப்பட்ட ஒரே ஒரு பெரிய ஆடை, பெரிய துணி, போர்வையினுடைய சைஸில் அது இருக்கும், நல்ல பெருசாக இருக்கும். அதை நடுவில் மையத்தை வச்சு அப்படியே ஒரு சுருட்டு சுருட்டிட்டோன்னா முழுமையாக என்ன செஞ்சிடும், மையத்தினுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் அதற்குள் கவர் ஆகிவிடும். அப்படி இல்லா ரசல் முஹரிமி, முஹரிம்னா இஹ்ராமுடைய நிலையில் ஒருவர் மரணித்து விட்டால் முஹரிமுடைய தலையை தவிர்த்து, அப்போ முஹரிமுடைய தலையை என்ன செய்யக்கூடாது, மறைக்கக்கூடாது. அதே போல வஜ்ஹல் முஹரமதி முஹரிமதி வஜ்ஹல் முஹரிமதி, அதே போல இஹ்ராமுடைய நிலையில் மரணித்த பெண்ணுடைய அந்த முஹரிமாவான அந்த பெண்ணுடைய முகத்தை தவிர ஃபயஹ்ருமு சத்ருஹுமா, எனவே அவ்விரண்டையும் மறைப்பது ஹராமாகும். அப்போ இவ்விரண்டையும் என்ன செய்யக்கூடாது, மறைக்கக்கூடாது. வ அகல்லுஹு லிஸ்ஸக்கரி, இன்னும் ஆணுக்கு அந்த கஃன்ல ஆக குறைந்த அளவாகிறது சலாசு லஃபாயிஃபின், 3 லஃபாயிஃபுகள், 3 போர்வை போன்ற அந்த பெரிய துணி இருக்க வேண்டும். லைஸ ஃபீஹா கமீசுன் வலா அமாமத்துன், அந்த 3 துணிகளிலே கமீசுன் சட்டை உள்ளே அடங்காது, வலா அமாமத்துன் இன்னும் தலைப்பாகையும் அதில் வராது. அப்போ சட்ட தலைப்பாக என்பதெல்லாம் அதிகப்படியாக உள்ளது. குறைந்தபட்சம் ஒரு ஆணுக்கு 3 போர்வை போன்ற அந்த பெரிய துணி இருக்க வேண்டும். ஒலில் உன்சா, பெண்ணுக்கு லிஃபாஃபத்தானி, 2 பெரிய போர்வை போன்ற துணி பெண்ணுக்கு அவசியமாகும். அகல்லுஹு ஆக குறைந்தது. ஒய்சாருன், அதே போல ஒரு பெண்ணுக்கு ஒய்சாருன் கீழாடையும் இருக்க வேண்டும். ஒஹிமாருன் தலையை மறைக்கக்கூடிய முக்காடு. ஒ கமீசுன் இன்னும் சட்டை. அப்போ பெண்ணுக்கு இத்தனை துணி வருது. ஒன்று பெரிய போர்வை போன்ற 2 லிஃபாஃபுகள், அப்புறம்
இசார் மற்றும் ஹிமார் மற்றும் கமீஸ் இவை அனைத்தும் சேர்ந்து. அப்போ பெண்ணுக்கான துணியுடைய எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா 5 துணி வருது, ஆண்களுக்கு 3. அதிகப்படியாக நீங்கள் கமீஸையும் அமாமாவையும் சேர்த்தா ஆண்களுக்கும் என்ன ஆகுது, 5 வருகிறது. ஒசுன்னத்து இங்கிருந்து என்ன செய்கிறாங்க, சுன்னத்தை சொல்கிறாங்க. ஒசுன்னத்து ஐயூதா அலா மனாஃபிதில் மையத்தி, அந்த மையத்தினுடைய இங்கிருந்து பேண வேண்டிய சுன்னத்தான விஷயங்கள் என்னென்ன செய்யணும் என்பதை பற்றி சொல்கிறாங்க. அதாவது பஞ்சு போன்ற பொருட்களை வைத்து, நறுமண பொருட்களை பயன்படுத்தி அந்த மையத்தை நல்ல முறையில் கஃனிடுவது, இது பேண வேண்டிய சுன்னத்தான விஷயங்கள். அதை பற்றி தான் இங்கே சொல்கிறாங்க. ஐயூதா அலா மனாஃபிதில் மையத்தி, அந்த மையத்தினுடைய துவாரங்களின் மீது, மையத்தினுடைய அந்த உறுப்புகளில் எங்கெல்லாம் ஓட்டை துவாரங்கள் இருக்குமோ அதன் மீது வைக்கப்படுவது சுன்னத்தாகும். வஅலாஇ சுஜூதிஹி, அதே போல அதனுடைய அந்த மையத்தினுடைய சஜிதாவுடைய உறுப்புகளின் மீதும் குத்துனுன், எது வைக்கப்படுவது, பஞ்சு வைக்கப்படுவது சுன்னத்தாகும். வஅய்யுரஷ, இன்னும் தெளிக்கப்படுவதும் சுன்னத்தாகும். அலா ஜசதிஹி, அந்த மையத்தினுடைய உடம்பின் மீது. வஅலா குல்லி தபகத்தின் மின் தபகாத்தில் கஃபனி, கஃனுடைய ஒவ்வொரு அந்த படித்தரங்களிலிருந்து ஒவ்வொரு தட்டின் மீதும். அப்படின்னா என்ன, அதாவது உங்களுக்கு 3 விரிப்புகள், பல்வேறு மற்ற அதிகப்படியான துணிகள், இதை தான் தபக்காவாக வைத்துக்கொள்ளணும் இந்த இடத்துல. அப்போ ஒவ்வொன்றின் மீதும் என்ன செய்யணும், தெளிக்கப்படுவது சுன்னத்தாகும். அலல் குத்துனி, அதே போல் அந்த மையத்தின் மீது வைக்கப்படக்கூடிய அந்த பஞ்சின் மீதும் தெளிக்கப்படுவது ஹனூத்துன், ஹனூத் என்ற ஒரு நறுமண பொருள். ஹனூத் என்ற ஒரு நறுமண பொருள், அபீர் பொடி என்றும் இதற்கு சொல்லப்படுகிறது. மொத்தத்தில் இது ஒரு நறுமண பொருள். அப்போ அந்த நறுமண பொருளை அதன் மீது தெளிப்பதும் தூவி விடுவதும். இன்னும் வைக்கப்படுவது மஅல் ஹனூத்தி காஃபூருன், அந்த நறுமண பொடியுடன் காஃபூர் கற்பூரத்தையும் சேர்த்து வைக்கப்படுவதும் சுன்னத்தாக இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல இருந்து என்ன சொல்றாங்க, யுரஷால இருந்து, அதாவது அந்த மையத்தினுடைய உடல் உறுப்புகள், அதே போல அந்த ஒவ்வொரு அந்த கஃனுடைய ஆடைகள், அலா குல்லி தபகத்தின் மின் தபகாத்தில் கஃன் அப்படின்னு சொன்னா, கஃனுடைய அந்த படித்தட்டுகளிலிருந்து ஒவ்வொரு தட்டின் மீதும். அப்படின்னா அதை கொண்டு கருத்து என்னது, ஒவ்வொரு வகையான அந்த ஆடையினுடைய கீழே மேலே உள்பாகங்கள் இப்படின்னு வருதுல்ல, அதில் என்ன செய்யறது, இவை இந்த நறுமண பொருட்களை பயன்படுத்தி கொள்வது சுன்னத்தாக இருக்கிறது. வஅன் துஷத்த அல் யாஹு பிஹிர்கத்தின், அதே போல அந்த மையத்தினுடைய பித்தட்டை கட்டி விடுவது பிஹிர்கத்தின், ஒரு துண்டு துணியை கொண்டு பித்தட்டை கட்டி விடுவதும் சுன்னத்தாகும். ஏன்னா ஏதாவது அசுத்தங்கள் வெளிப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி. வஅயுஷத்தல் கஃபனு, இன்னும் அந்த கஃனை கட்டுவதும் சுன்னத். பிஷதாதின், பல கட்டுகளை கொண்டு, அதாவது பல்வேறுபட்ட கட்டுகள். பெரும்பாலும் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, தலைக்கு ஒரு தலைப்பகுதியில் ஒரு கட்டு கட்டிடுவாங்க, அதுக்கப்புறம் இடுப்பு பகுதியில் ஒரு கட்டு, அதுக்கப்புறம் கால் பகுதியில் ஒரு கட்டு. இந்த கட்டுகளை கட்டுவதும் சுன்னத்தாக இருக்கிறது. ஷதாது, அந்த கயிறுகளை அவிழ்த்து, ஷதாதுனா கயிறுகளை கொண்டு கட்டி விடுவது. ஷதாது அன்ஹு, அந்த மையத்தை விட்டும் அந்த கயிறுகளை அவிழ்த்து விடுவது சுன்னத்தாகும். ஃபில் கபரி, கபூரில் வைத்த பிறகு, கபரில் கொண்டு வச்சுட்டோன்னா அந்த கயிறுகளெல்லாம் என்ன செஞ்சிடணும், அவிழ்த்து விட்டு விட வேண்டும். இது கஃனுடைய முறையாக இருக்கிறது. அடுத்தபடியாக வாருங்கள், தொழுகை நடத்தக்கூடிய முறைகளையும் நாம் பார்க்கலாம். தொழுகை நடத்தக்கூடிய விஷயத்தில் ஜனாசா தொழுகையினுடைய அந்த முறைகள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி முசன்னிப் அவர்கள் நமக்கு இங்கே இந்த பாடத்திலே தெளிவுபடுத்துகின்றார்கள். வஸ்ஸலாத்து அலைஹி, இன்னும் அந்த மையத்தின் மீது தொழுகை நடத்துதல், தொழுகுவது. லைஸ ஃபீஹா ருகூஉன் வலா சுஜூதுன், அந்த தொழுகையிலே ருக்கு குனிதல் இருக்காது, வலா சுஜூதுன், அதே போல சஜிதா அதற்கு இருக்காது. இங்கே இருந்து முசன்னிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஜனாசா தொழுகையினுடைய ருக்குன்கள் என்னென்ன என்பதை பற்றி நமக்கு விளக்கம் தருகின்றார்கள். அர்கானுஹா, அதனுடைய ருக்குன்கள் ஆகிறது, முக்கிய பகுதிகள், அதாவது ஃபர்து, ஜனாசா தொழுகையில் கட்டாயமாக பேண வேண்டிய ஃபர்தான விஷயங்கள். இதில் எது விடுபட்டாலும் ஜனாசா தொழுகையே கூடாது. அப்போ அது என்னது அப்படின்னு சொன்னோன்னா, 1 அர்பஉ தக்பீராத், 4 தக்பீர்கள் இருக்கணும். 2வது நீயத், 3வது
அல் கியாமுலில் காதிரி அலைஹி, நின்று தொழுவதற்கு சக்தி பெற்றவர் நின்றுதான் அந்த தொழுகையை நிறைவேற்றும். 4வது கிராத்துல் ஃபாத்திஹா இருக்கணும். 5வது அஸ்ஸலாத்து அலன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஓதணும். 6வது அத்துஆவுலில் மையத், அந்த மையத்துக்காக வேண்டி துஆ செய்ய வேண்டும். 7வது அத்தஸ்லீமத்துல் ஊலா, முதல் தடவையாக ஒரு சலாம் கொடுப்பது. இந்த 7ம் அர்க்கானாக இருக்கிறது. இப்போ அதை எப்படி வரிசை கிரமமாக செய்யணும் என்பதையும் சேர்த்தே முசன்னிஃப் அவர்கள் இங்கே சொல்கிறாங்க. அதான் இங்கே இருந்து கவனிங்க. அர்கானுஹா, அதன் ருக்குன்கள் ஆகிறது. அர்பஉ தக்பீராத்தின், 4 தக்பீர்கள் அதில் இருக்கும். ஒன் நீயத்து மக்ரூனத்தும் பித்தக்பீரத்தில் ஊலா, இன்னும் முதல் தக்பீரை கொண்டு சேர்க்கப்பட்டதாக நீயத்து இருக்க வேண்டும். ஒன் நீயத்து, இன்னும் நீயத்தாகிறது மக்ரூனத்தன், சேர்க்கப்பட்டதாக இருக்க வேண்டும். பித்தக்பீரத்தில் ஊலா, முந்திய தக்பீரை கொண்டு, மொத்தம் 4 தக்பீரில் முதல் தக்பீரை கொண்டு சேர்ந்த நிலையில் நீயத்து இருக்கணும். அடுத்து ஒல் கியாமுலில் காதிரி அலைஹி, அதன் மீது சக்தி பெறக்கூடியவனுக்கு நின்று தொழுகுதல். இந்த அலைஹியோடைய தமீர் கியாமின் பக்கம் மீட்டிக்கொள்ளணும். அடுத்தபடியாக வல் கிராஅத்துல் ஃபாத்திஹா, ஃபாத்திஹா சூரா ஓதுவது. ஃபி ஐயி மஹல்லின், எந்த இடத்துல நானும் ஃபாத்திஹாவை என்ன செய்யலாம், ஓதலாம். 4 தக்பீரில் எந்த தக்பீருக்கு பிறகும் ஓதிக்கொள்ளலாம். இருந்தாலும் ஒல் அஃதலு, சிறந்ததாகிறது, அன் தக்கூன பஅத தக்பீரத்தில் ஊலா, முந்திய தக்பீர் கட்டிய பிறகு ஓதுவது சிறந்தது. வஸ்ஸலாத்து அலன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஅத தக்பீரத்தி ஸானியா, 2வது தக்பீருக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஓதுவது. வத்துஆஉ லில் மய்யிதி பி உக்ரவியின், மறுமையை கொண்டு மையத்துக்காக துஆ செய்வது. பஅத தக்பீரத்தி ஸாலிஸா, 3வது தக்பீருக்கு பிறகு. உக்ரவியின் அப்படின்னு சொன்னா மறு உலகத்தை கொண்டு, மறு உலகத்தினுடைய நன்மைக்காக வேண்டி அந்த மையத்துக்கு துஆ செய்கிறது. அகல்லுஹு, அதில் ஆக குறைவானது. அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, யா அல்லாஹ் அவரை மன்னிப்பாயாக, அவருக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக என்று துஆ செய்கிறது. அடுத்தபடியாக ஜனாசா தொழுகையினுடைய ருக்குன்ல ஒன்று என்ன அப்படின்னா ஒத்தஸ்லீமத்துல் ஊலா, முதல் சலாம் கொடுத்தல். பஅத தக்பீரத்தி ராபிஅத்தி, 4வது தக்பீருக்கு பிறகு முதல் சலாம் கொடுப்பது ஜனாசா தொழுகையினுடைய ருக்குனாக இருக்குது. அதனுடைய ருக்குன்களை பூரா உங்களுக்கு கட்டம் போட்டு காட்டப்பட்டிருக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7, மொத்தம் 7 ருக்குன்கள் இருக்கிறது. 7 ருக்குன் அப்படிங்கிறத முசன்னிஃப் அவர்கள் இங்கே சொல்லலை. அர்கானுஹா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இதையும் முப்ததாவாக ஆக்கி, இது எல்லாமே இந்த 7 ருக்குன்களையும் ஹபராக ஆக்கிட்டாங்க. அத்துஃப் மாத்தூஃபுடைய அடிப்படையில் ஹபராக ஆயிரும் உங்களுக்கு. அடுத்து வாருங்கள், இங்கே இருந்து ஜனாசா தொழுகையில் பேண வேண்டிய சுன்னத்தான விஷயங்கள். சுன்னத்து, இன்னும் சுன்னத்தாகிறது. ஐயத்தஅவ்வத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லிக் கொள்வது. கபலல் ஃபாத்திஹதி, ஃபாத்திஹாவுக்கு முன்னதாக, ஃபாத்திஹா ஓதுறதுக்கு முன்னால் அஊது பில்லா சொல்லுவது. வஅன் யதூல துஆ பஅத ஸாலிஸா, 3வது தக்பீருக்கு பிறகு துஆவை நீட்டுவது ஒரு சுன்னத். வஅன் யகூன பில் வாரிதி அனின் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னும் அந்த துஆக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டு வந்திருக்கக்கூடியதாக அது ஆகியிருக்க வேண்டும். வஅன் யகூன அத்துஆ, அந்த துஆ பில் வாரித், வாரிதாக, வாரித் அப்படின்னு சொன்னா வரக்கூடியதாக இருக்கணும். அனின் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் அறிவிக்கப்பட்டதாக அந்த ரிவாயத்துகளில் அந்த துஆக்களை கொண்டு ஓதுவது சுன்னத். வஅன் யகூல பஅத ராபிஅத்தி, இன்னும் 4வது தக்பீருக்கு பிறகு கூறுவது சுன்னத்தாகும். கபல ஸலாமி, இன்னும் அந்த சலாமுக்கு முன்னதாக, சலாம் கொடுக்கிறதுக்கு முன்னதாக 4வது தக்பீர் கட்டிய பிறகு அல்லாஹும்ம லா தஹரிம்னா அஜ்ரஹு வலா தஃப்தின்னா பஅதஹு வக்ஃபிர் லனா வலஹு என்று சொல்லுவது சுன்னத்தாக இருக்கிறது. வஅன் யகூல பஅத ராபிஅத்தி வகபல ஸலாமி, சலாமுக்கு முன்னதாக, இன்னும் 4வது தக்பீர் கட்டியதற்கு பிறகு இன்னும் சலாமுக்கு முன்னதாக அல்லாஹும்ம லா தஹரிம்னா அஜ்ரஹு வலா தஃப்தின்னா பஅதஹு வக்ஃபிர் லனா வலஹு வலில் முஸ்லிமீன் என்ற இந்த துஆவை ஓதுவது. அல்லாஹும்ம, ஓ இறைவா, லா தஹரிம்னா, எங்களை அபாக்கியவானாக ஆக்கிவிடாதே. அஜ்ரஹு, அவருக்கு அஜ்ரு, கூலி கிடைக்கும் விஷயத்திலே அவருக்கு நீ என்ன செய்யணும், சிறந்த கூலியை நீ கொடுக்க வேண்டும். வலா தஃப்தின்னா பஅதஹு, இன்னும்
வலா தஃப்தின்னா பஅதஹு என்றால் அவருக்கு பிறகு எங்களை நீ மஆசி பாவங்களை கொண்டு சோதித்து விட வேண்டாம் என்பது அதனுடைய பொருள். வஃபிர் லனா வலஹு வலில் முஸ்லிமீன், எங்களையும் அவரையும் முஸ்லிம்களையும் மன்னிப்பாயாக. ஹைர். அப்போ இதுவரை உங்களுக்கு சலாத்துல் ஜனாசா தொழுகையினுடைய சட்டத்திட்டங்கள் முறைகளை சொல்லிட்டாங்க. இதில் வந்து துவாக்கள்லாம் ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக வேண்டி நம்ம இப்படி புரிஞ்சிடக்கூடாது, அல்லாஹு மக்ஃபிர் லஹு வரஹமுஹு என்ற இந்த துவா மட்டும் ஓதுனா போதுமானது. இது சின்ன கிதாப், ஆரம்பமாக சிறு பிள்ளைகள் படிப்பதற்காக வேண்டி துவாக்கள் ஷார்ட் ஆக்கியிருக்காங்க. அடுத்தடுத்து பெரிய கிதாபுகளில் உங்களுக்கு இந்த இடத்துல செய்ய வேண்டிய துவாக்கள் என்னென்ன, சிறு பிள்ளைகள் வஃபாத் ஆகிவிட்டால் அந்த நேரத்தில் செய்ய வேண்டிய துவா என்ன, இப்படி பல முறைகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அந்த கிதாபுகளில் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். வஅகல்லு தஃபனி, தஃபன்ல ஆக குறைந்ததாகிறது அடக்கம் செய்வது. இப்போ அடக்கம் செய்வதனுடைய சட்டத்திட்டங்களை சொல்றாங்க. ஐயகூன ஃபி ஹஃப்ரத்தின், அந்த குழியிலே அந்த தஃபன் ஆக வேண்டும், அடக்கம் என்பது ஆக வேண்டும். ஃபி ஹஃப்ரத்தின், ஒரு குழியிலே. எப்படிப்பட்ட குழி? தம்னஉ ظுஹூர ராயிஹத்தில் மையித்தி, அந்த மையத் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அந்த மையத்தினுடைய அந்த துர்வாடை வெளிப்படுவதை தடுக்குமே, அப்படிப்பட்ட ஒரு குழியிலே அந்த அடக்கம் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஒத்தசூனு, இன்னும் பாதுகாக்கும், ஜிஸ்மஹு, அந்த மையத்தின் உடலை அந்த குழி பாதுகாக்குமே, அப்படிப்பட்ட ஒரு குழியாக அது இருக்க வேண்டும். எதுல இருந்து? மின் அக்லி சிபாயி, வனவிலங்குகள் சாப்பிட்டு விடுவதிலிருந்து. வனவிலங்குகள் அதை தோண்டி சாப்பிடுவதிலிருந்தும் அந்த குழியை பாதுகாக்குமே, அப்படிப்பட்ட ஒரு குழியாக அது இருக்க வேண்டும். இதுதான் முதல்ல குழியினுடைய அமைப்பு. அந்த குழி வந்து ரொம்ப ஆழமாக இருக்கணும், அகலமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பேச்சு இல்லை. முதல்ல ஒரு மையத்தை வந்து அடக்கம் செய்யும் பொழுது, செய்து விட்டால் அதிலிருந்து துர்வாடைகள் வெளிப்படக்கூடாது, அந்த அளவுக்கு அந்த குழியினுடைய அமைப்பு இருக்கணும். அதே போல் வனவிலங்குகள் சாப்பிடுறதுலேருந்தும் அது பாதுகாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். மின் அக்லி சிபாய். சிபா என்றால் வனவிலங்கு. வனவிலங்கு சாப்பிடுவதிலிருந்தும் அது பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும். அக்மலுஹு, தஃபன்ல ரொம்ப அக்மலாகிறது, பரிபூர்ணமாகிறது. ஐயகூன ஃபி லஹதின், அந்த மையத்து லஹத் என்ற அந்த பிள்ளை குழியிலே அந்த அடக்கம் இருக்க வேண்டும். இன்கானத்தில் அர்து கவியத்தன், அந்த பூமி வலிமை மிக்கதாக இருந்தால், அடர்த்தியான பூமியாக இருந்தால், அப்போ பிள்ளை குழியாக அது இருக்க வேண்டும். ஒஃபி ஷக்கின் இன்கானத்து ரிஹ்வத்தன், அந்த பூமி மிருதுவானதாக இருந்தால் ஷக்கிலே அந்த குழி இருக்க வேண்டும். ஒஃபி ஷக்கின் அப்படின்னா உள்குழி. அதனுடைய அமைப்பு உங்களுக்கு ஆரம்பத்திலேயே படமாக காட்டப்பட்டது. அப்போ இப்படி அந்த குழியினுடைய அமைப்பு இருக்க வேண்டும். இன்னும் விசாலப்படுத்தப்பட்டதாக அது இருக்க வேண்டும். இன்னும் ஆழமாக அது இருக்க வேண்டும். கதுர காமத்தின், ஒரு மனிதன் நிற்கும் அளவுக்கு. கதுர காமா அப்படின்னா, காமத் அப்படின்னா ஒரு மனிதன் நிற்கும் அளவிற்கு. பஸ்தத்தன், இன்னும் பஸ்தாவாக அந்த குழி இருக்க வேண்டும். பஸ்தா அப்படின்னு சொன்னா அதுவும் விசாலம் என்ற அர்த்தத்தை தான் தரும். ஆனால் என்ன அப்படின்னா, கட்டமைக்கப்பட்ட விசாலம், ஒழுங்குபடுத்தப்பட்ட விசாலம் என்ற பொருளை அது தரும். அப்போ விசாலம்னா ஏக விசாலமாக இல்லை. ஒரு மையத் அப்படின்னு சொன்னா இறந்து போன அந்த நபருக்கு எப்படி அந்த குழி அமைக்கப்படணுமோ அந்த அமைப்புல இருக்கிறது தான் பஸ்தா, விசாலமானதாக இருக்க வேண்டும். வயஜிபு ஐ யுதுஜஅல் மையித்து ஃபில் கபரி அலா ஜம்பிஹி, விலாபுரத்தின் மீது அந்த கபரிலே அந்த மையத்து ஒருக்கணிக்கப்படுத்தப்படுவது வாஜிபாகும். ஒருக்கணிக்க செய்யப்படுவது வாஜிபாக இருக்கிறது. வஐ யுவஜ்ஜஹ லில் கிப்லத்தி, இன்னும் கிப்லாவை முன்னோக்க முன்னோக்க செய்யப்படுவதும் வாஜிபாகும். வசுன்னத்து, சுன்னத்தாகிறது, ஐயகூன அலல் ஜம்பில் ஐமணி, வலப்புறத்தின் மீது, வலது விலாப்புறத்தின் மீது இருப்பது சுன்னத்தாக இருக்கிறது. கபுருஹு, இன்னும் அந்த கபூர்ல தெளிக்கப்படுவதும் சுன்னத்தாகும். பிமா இன் பாரின், குளிர்ந்த தண்ணீரை கொண்டு கபரிலே தெளிக்கப்படுவதும் சுன்னத்தாக இருக்கிறது. வயுலக்கன, தல்கீன் சொல்லப்படுவது, பாத தஃப்னிஹி, அடக்கம் செய்யப்பட்ட பிறகு தல்கீன் சொல்லப்படுவதும் சுன்னத்தாக இருக்கிறது. இன்கான முகல்லஃபன், இறந்தவர் முகல்லஃபாக இருந்தால்,
மையத்தாக அந்த நபர் முக்கல்லஃபாக இருந்தால் தல்கீன் சொல்லணும். சிறு பிள்ளைகளுக்கு தல்கீன் கிடையாது என்று தெரிகிறது. அஹ்லஹு, இன்னும் அவருடைய குடும்பத்தார் துக்கம் விசாரிக்கப்படுவதும் சுன்னத். துக்கம் விசாரிக்கப்படுவது சுன்னத்தாகும். அஹ்லஹு, அவருடைய குடும்பத்தினரிடம் பாத மௌத்திஹி, அவர் மௌத்தான பிறகு இலா சலாசத்து ஐயாமின், 3 நாட்கள் வரை. அப்போ 3 நாட்கள் வரைக்கும் என்ன செய்யலாம்? துக்கம் விசாரித்து கொள்ளலாம். அதற்கு பிறகு துக்கம் விசாரிக்கிறது என்பது சுன்னத்து கிடையாது. வலா யஜூசு தஃபனு மையிதைனி ஃபீ கபரின், ஒரு குழியிலே 2 மையத்தை அடக்குவது ஜாயிஸ் ஆகாது. வலா நபசுல் கபரி, இன்னும் அந்த கபரை தோண்டுவதும் கூடாது. கபல பல் இல் மையித்தி, அதாவது அந்த மையத்து உக்கி போகுவதற்கு முன்னதாக. அந்த மையத்து என்ன செய்யணும்? உக்கி போகணும். மண்ணோடு மண்ணாக உக்கி போறது தான் பல் என்று பொருள். அதற்கு முன்னதாக அந்த கபரை தோண்டுவதும் கூடாது. லிதஃப்னி மையத்தின் ஆகர், இன்னொரு மையத்தை அடக்கம் செய்வதற்காகவோ அல்லது கைரிகி, வேற ஏதாவது ஒரு காரணத்திற்காக வேண்டி என்ன செய்யறது? தோண்டுவது கூடாது. இல்லா லிதரூரத்தின், நிர்பந்தம் அவசியம் ஏற்பட்டாலே தவிர. அப்ப நிர்பந்தத்துக்கு வேற, நிர்பந்தத்துக்கு சட்டம் மாறுபடும்.